அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புத காணொளியானது பங்குனி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த பங்குனி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் ரிஷபமனையில் வீற்றிருக்க, செவ்வாய் பகவான் மிதுன மனையில் அமர்ந்திருக்கார். ஸோ இந்த மாதம் பங்குனி மாதம் 20ஆம் தேதி, அதாவது 3/4/2025 அன்று செவ்வாய் பகவான் கடகமனைக்கு பெயர்ச்சியாகி அங்கே நீச்சமாக உட்காரப் போகிறார். கன்னிமனையில் கேது பகவான் வீட்டிருக்க, சனி பகவான் கும்ப மனையில், அதாவது பங்குனி மாதம் 14ஆம் தேதி வரை, அதாவது இந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி வரை கும்பமனையில் இருக்கார். அதன் பிறகு சனி பெயர்ச்சியானது நடக்க இருக்கிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி. ஸோ அப்போ எங்கே போய் அமரப் போகிறார்? மீன மனையில் போய் அமரப் போகிறார். அப்போ மீன மனையில் இந்த பங்குனி மாதம் பார்த்தீங்கன்னா 5 கிரகங்கள் இணைவு, அதாவது சூரிய பகவான் பங்குனி மாதம் முழுவதும் அங்கே மீனத்தில் இருக்க போகிறார். ராகு இருக்க போகிறார். சுக்கிர பகவான் உச்ச பலத்தோட வக்ர நிலையில் இருக்கிறார். புதன் பகவானும் வக்ரம் பெற்று இருக்க போகிறார். அப்போ இந்த 5 கிரகங்கள் இந்த பங்குனி மாதத்தில் இருக்கும்போது என்ன மாதிரியான பலன்கள், என்ன மாதிரியான நிலை இருக்கிறது, நாம் எப்படி இருக்கணும், ஸோ எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும், எந்த தெய்வ வழிபாடு சிறந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கன்னிராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்று பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் உங்கள் ராசியை பார்ப்பது நல்ல அமைப்பு. 6, 8, 12ஆம் அதிபதிகளும் உங்கள் ராசியை பார்க்குது. அப்போ என்ன, முதலில் மனக்குழப்பம், சில தடைகளை கொடுக்கும். அதற்கு அப்புறம் குருவும் சுக்கிரனுடைய பார்வையால் அது நிவர்த்தி அடையக்கூடிய தன்மை. பொருளாதாரத்துக்கும் குடும்பத்துக்கு காரகர்த்தமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார். அப்போ நல்ல பாக்கியம் கிடைக்க போகிறது, தன பாக்கியம் கிடைக்க போகிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது, காதல் உண்டு, காதல் திருமணம் நடக்கக்கூடிய தன்மை, சுப காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய தன்மை, வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம், இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்லுவேன். கடன் விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், ஹெல்த் விஷயத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள், இதெல்லாமே நீங்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த பங்குனி மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு. அப்போ உங்க ராசியிலேயே கேது பகவான் உட்கார்ந்திருக்கார். அப்போ இந்த மாதத்தின், அதாவது பங்குனி மாதம் 15ஆம் தேதி சனி பெயர்ச்சி நடக்கிறது. அதன்படி பார்க்கும்போது சனி பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு சென்று அங்கிருந்து உங்க ராசியை பார்க்கிறார். அப்ப என்ன, சில சமயங்களில் பிடிவாத குணம் என்பது உங்களுக்கு இயற்கையாகவே அமையும். அப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், ஏன்னா 6ஆம் அதிபதி உங்க ராசியை பார்க்கிறார், 8ஆம் அதிபதியான செவ்வாய் தனது 4ஆம் பார்வையாக உங்க ராசியை பார்க்குது, 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் உங்க ராசியை பார்க்குது. அப்போ 6, 8, 12 அதிபதிகள் உங்க ராசியை பார்க்குறாங்களவா. அப்போ 6, 8, 12ங்கிறது ஒரு கெடுதல் செய்யக்கூடிய பாவங்கள் அப்படின்னு சொன்னாலும், முதலில் பாவத்துவம், முதலில் கெடுபலன்கள், முதலில் தடை தாமதம் அப்படிங்கிற தன்மை நிச்சயம் அந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும். அதன் பிறகு 2 சுபர்கள் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் பார்ப்பதும், குருவும் பாக்கியஸ்தானத்திலிருந்து பார்க்கறது நல்ல அமைப்பு. அப்போ தடையை கொடுத்து அதற்கப்புறம் நிவர்த்தி அப்படிங்கிற தன்மை இந்த மாதம் கன்னிராசி என்பவர்களுக்கு அமையும். பொருளாதார விஷயத்தில் எந்த குறைபாடும் ஏற்படுத்த போவதில்லை. தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையா உட்கார்ந்திருக்கார். அப்போ குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கு. அப்போ பொருளாதாரத்தில் எந்த குறைபாடும் ஏற்படுத்த போவதில்லை. பொருளாதாரம் நல்லபடியாக இருக்க போகிறது. காசு ஏதாவது உங்களுக்கு வந்துட்டே இருக்கும், காசுக்கு குறை கிடையாது. குடும்பம் நன்றாக இருக்க போகிறது, குடும்பத்தில் அந்யோன்யம் கிடைக்க போகிறது, கருத்து வேறுபாடு உள்ள தம்பதிகள் ஒன்றிணையக்கூடிய தன்மை, அதாவது விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பாங்குங்கிறது இந்த மாதம் ஏற்படுத்தும். உங்க வாக்கு பலிதம் நன்றாக இருக்க போகிறது. உங்க பேச்சை 4 பேர் கேட்கக்கூடிய அமைப்பு இந்த பங்குனி மாதம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல திக்பலத்தோட வலிமையா இருக்கார். அப்போ செவ்வாய் பலமா உட்கார்ந்துருக்காருன்னு அர்த்தம்.
செவ்வாய் 10ஆம் இடத்துல திக்பலம். அப்போ 3 அப்படின்னா சகோதரம். அப்போ சகோதரம் வலுவாக இருக்க போகிறார்கள். சகோதரர்களால நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அந்த 3ஆம் இடத்தை இதுவரைக்கும் சனி பார்த்துட்டு இருந்தார் அல்லவா? அப்போ இளைய சகோதரர்களுக்கு சில குறைபாடுகள், சில பாதிப்புகள், சில பிரிவினைகளை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் மாறப்போகிறது. மனம் நன்றாக இருக்க போகிறது. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கடைபிடிக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. விற்பனையாகாத பொருள்கள் விற்பனையாக கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த பங்குனி மாதம். அப்போ இதுவரைக்கும் விற்பனையாகலை, அப்படி இப்படின்னு இருந்தது, வியாபாரம் நல்லா இல்லை, வியாபாரத்தில் என்னதான் நான் பண்ணினாலும், என்னதான் முதலீடு போட்டாலும், என்னதான் செஞ்சாலும் ஒரு மாதிரியான தன்மை இருந்தது. கொஞ்சம் அலைச்சல், திருச்சல், டென்ஷன், குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு லாபம் கிடைக்கல. ஸோ இப்படி இன்னும் வருத்தப்பட்டு கொண்டிருந்த இந்த கன்னிராசி என்பர்கள் இப்போ அதிலிருந்து விடுதலை பெற்று புதிய முயற்சியோட, புதிய தன்னம்பிக்கையோட, ஏன்னா தன்னம்பிக்கைக்காரர்கள் சூரியன் ராசியை பார்க்கிறார். அப்போ தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய தன்மை, தைரிய வீரியத்தோடு செயல்படக்கூடிய தன்மை, எதையும் செய்யலாம், எதையும் பார்க்கலாம் என்கின்ற துணிச்சல் வரக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். சரி, வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, 4ஆம் இடத்தை பார்க்கணும். 4ஆம் அதிபதி யாரு? குரு. போய் பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்க ஒரு நல்ல அமைப்பு. அந்த பாக்கியாதிபதி எங்க போய் உட்கார்ந்துருக்கார்? குருவின் வீட்டை. அப்ப குரு சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்றிருக்கா? அப்ப பரிவர்த்தனை யோகமா இருக்கா? சுக்கிரன் உச்சபலத்தோட வலிமையா இருந்து உங்க ராசத்தை பார்க்கிறாரா? அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? ஒரு வீடு வாங்கலாமே, இது வரைக்கும் வாடகை வீட்டிலேயே இருக்கிறோமே, ஏன் சொந்த வீடு வாங்கக்கூடாது? அந்த வாடகை பணத்தை கட்டின பணத்தை பார்த்தா நம்ம ஒரு வீட்டையே வாங்கியிருக்கலாமே. அப்போ இதுவரைக்கு மறைந்துள்ள சில விஷயங்கள் இப்போ தெளிவு பெற்று ஒரு வீடு வாங்கக்கூடிய எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். ஒரு சிலர் இடம் வாங்கி போடுவீங்க, அல்லது விவசாய நிலத்தை வாங்குவீங்க. விவசாயத்தில் பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு சரியான லாபம் கிடைக்கல, விற்பனையை, அதாவது உற்பத்தி ஆகக்கூடிய பொருள் சரியான விற்பனை இல்லைன்னா இந்த மாதம் லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். குழந்தைகள் நலன்கள் திருப்திகரமாக அமையும். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல போய் அமர போகிறார். காதல் கை கொடும். நிறைய பேர் காதலுக்குள்ள போகக்கூடிய தன்மை இருக்கும். காதலுக்குள்ள இருக்கிறவங்க காதல் திருமணமாக கன்வெர்ட் ஆகும். காதலுக்கு எதிர்ப்பு கொடுத்து கொண்டிருந்த தாய் தந்தையர்கள் கூட அது இசைவு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு. அப்போ காதல் சார்ந்த விஷயங்கள், காதல் திருமணம் செய்யக்கூடிய தன்மைகள் இது நல்லா இருக்கு. குழந்தை நலன் நல்லா இருக்கும். குழந்தைகளுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள், குழந்தை பாக்கியம் கிட்டும். இந்த குழந்தை பாக்கியத்துக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், அது செஞ்சோம், இதை செஞ்சோம், நிறைய செலவு செஞ்சோம், சக்சஸ் ஆகலை அப்படின்னு இருந்தக்கூடிய இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பாசிட்டிவ் ரிசல்ட் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ குழந்தைகளால, குழந்தை பிறப்பால பிரிவு கொண்டவர்கள், தகப்பன் தந்தையோட பேசாமல் இருந்தவர்கள், ஒரு குடும்பத்தில் ஒரு கசப்புணர்வோடு இருந்தவர்கள், இந்த குழந்தை உருவாகிவிட்டது, இந்த குழந்தை பேரன் பேத்தி நமக்கு வரப்போகிறார்கள், குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, நான் தகப்பன் ஆகிறேன் என்கின்ற தன்மையில் ஒரு சந்தோஷம், மனமகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த பங்குனி மாதம் கன்னி ராசி அன்பர்களுக்கு. இதுவரை சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருந்தார். 6 என்பது கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டு அதிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது, என்னதான் செய்யறதுன்னு தெரியாம மாட்டிக்கொண்டு முழித்து கொண்டு விதி பிழுங்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்கள், அதாவது விடை தெரியாமல் தவித்து கொண்டு இருப்பீர்கள, இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு விடை கிடைக்கும். இதை செஞ்சால் ஓகே, கடன் அடைச்சிடலாம், கடன் விஷயத்தில் பார்த்துக்கலாம், கடன் நம்ம சுப கடனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், நம்ம வீடு வாங்குறதுக்கு தானே ரைட்டு, அது பார்த்துக்கலாம், கட்டிக்கலாம், இது வரைக்கும் இஎம்ஐயே கட்டிகிட்டு இருந்தேன், சரி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கடன் விஷயத்தில் தன்மையிலிருந்து விளக்குவது, முடிவு கட்டுவது, அடுத்து எதிர்ப்பு. சனி அங்கேயே இருந்தார்ல, 6க்குரியவன் 6ஆம் இடத்திலேயே வலுப்பெற்றிருந்தார்.
6 என்பது எதிர்ப்பு. எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும். எதிர்ப்பாலேயே வளர்ச்சி அல்லது எதிர்ப்பு இருக்கும். இவன் தான் தொல்லை பண்ணுறான்னு தெரியாமல் கூட சில விஷயங்கள் இருந்திருக்கும். கூடவே இருந்து கூட உங்களுக்கு ட்ராவல் பண்ணி இடைஞ்சல் கொடுத்துருக்கும். அது தெரியாமல் இருந்த விஷயங்கள் அத்தனை தெரியப்படுத்தி அதற்கான திட்டங்களை தீட்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம். எதிர்ப்பு, பகை, வம்பு வழக்கு, செய்யாத குற்றங்களுக்கு தண்டனை. ஸோ இந்த மாதிரி வழக்கில் இருந்து விடுதலை பெறக்கூடிய, அந்த விடுதலை பெறுவதற்கான அமைப்பை கிரியேட் பண்ணக்கூடிய, சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் நிச்சயமாக அமையப்பெறும். சுப காரியங்கள் நடக்கலையே, சுபங்கள் நடக்கலையே, ஏன் சுபங்கள் நடக்கவே இல்லை, ஏன் எனக்கு திருமணம் ஆகவே மாட்டேங்குது, என் கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகிவிட்டது, எனக்கு ஏன் தடை என்று இருந்தவர்கள் அந்த தடையை விளக்கக்கூடிய காலகட்டம். திருமண பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அம்சங்கள். 7க்குரியவன் 9ஆம் இடத்தில், 9க்குரியவன் 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். ஒன்று திருமண பாக்கியம் கிடைக்க வேண்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும், தன பாக்கியம் கிடைக்க வேண்டும், இல்லை வெளிநாட்டு பாக்கியம் கிடைக்க வேண்டும், பொருளாதார மேம்பாடு, நல்ல வேலை பாக்கியம் கிடைக்கும். ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய, அதற்கான முயற்சியில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு வெற்றி போடக்கூடிய, ஒரு அடித்தளம் போடக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த பங்குனி மாதம். 8க்குரியவன் அட்டமாதிபதி, வலிவேதனை தரக்கூடியவன் போய் 10ஆம் இடத்துல. அப்போ 10ல் ஒரு அழுத்தம், பிரஷர் இருக்கத்தான் செய்யும். ஆனால் சமாளிப்பீர்கள். என்ன கோபம், ஆக்ரோஷத்தை கட்டுப்படுத்தணும். இந்த சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றவர்கள், இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு நற்பலன்களை தரக்கூடிய, மெடிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், செவ்வாய் கட்டிடம் சம்பந்தப்பட்ட, சிகப்பு நிற சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அத்துணை கன்னிராசி என்பவர்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பாக்கியம் கிடைக்கும். இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த மாதம் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னா குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். அடுத்தது ஒவ்வொரு புதன்கிழமை அன்று பெருமாளை சென்று வழிபடும்போது உங்கள் எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த பங்குனி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடி பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் நிச்சயமே இல்லை. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் தசா புத்திகளும் மாறும். அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எத்தனை டிகிரியில் இருக்கார், இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நமக்கு வெற்றி உறுதி, எப்போ நமக்கு ப்ரமோஷன் இடமாற்றம் கிடைக்கும், திருமணம் நடக்க மாட்டேங்குது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ வீடு கட்டலாம், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.